அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பியோட 2ஆம் நிலை காவலர் பிசியோட ஓவரால் ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்றதும், மேலும் வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க்கு கொடுத்துருக்காங்க. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வழக்குகளுக்கு மார்ச் 23 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த வழக்குகள் தொடர்பாக ஒரு முக்கியமான ஒரு காணொலியை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மிக தெளிவான ஒரு சில டேட்டாவை அவங்ககிட்ட நம்ம கொடுக்க போகிறோம். சென்ற ஆண்டுகள் நடைபெற்ற தேர்வில் உயரம் சரியாக அளவிட்டு ஒரு 30 போட்டியாளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் கட் ஆஃப் வரைக்கும் இடம் பிடிச்சிருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு சில காரணங்களால் வேலை கிடைக்கல. ஸோ அவங்க மறுபடியும் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க 2025. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த உடல் தகுதி தேர்வு நடைபெற்ற போது போதுமான உயரம் இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் செஞ்சுட்டாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளையில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதை மாதிரி சென்ற ஆண்டு நடைபெற்ற 2ஆம் நிலை காவலருக்கான எழுத்து தேர்வு நாங்கள் பங்கேற்று கட் ஆஃப் வாங்கி உடல் தகுதி தேர்வு வரைக்கும் சென்றவுடன் நாங்கள் சென்றிருந்தோம். ஆனால் தற்போது வந்து பார்த்திங்கன்னா எங்களை உடல் தகுதி தேர்வுக்கு அட்டன் பண்ண விடலை அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்திருந்தாங்க. மாண்புமிகு நீதியரசு அவர்கள் நேற்று வழங்கிய அந்த அறிவுரையின் அடிப்படையில் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் அந்த 4 அல்லது 5 போட்டியாளருக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த போட்டியாளர்களை மறு அளவீடு செய்யணும் அப்படின்றதும் அவங்க அறிவுறுத்தியிருக்காங்க. மேலும் இது தொடர்பான அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 23 வரலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க் வேறு கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து 1:5 அப்படின்ற ரேஷியோவில் 2ஆம் நிலை காவலருக்காக புதிய தேர்வு பட்டியல் வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 18,849 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கான அந்த உடல் தகுதி தேர்வு முடிந்து இப்போ ஃபைனல் கட் ஆஃப்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அடிஷ்னலாக அந்த கிரேஸ் மார்க்கு 3 மார்க்கு கொடுப்பதனால மேலும் வந்து ஒரு 500லேருந்து 800 மாணவர்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கும் இந்த உடல் தகுதி தேர்வு முடிச்சுட்டு ஃபைனல் ஓவரால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மே 10க்கு அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா தேர்தல் நடைமுறை தான். தேர்தல் நடைமுறை இருக்கும்போது பல்வேறு துறைகளோட ஒத்துழைப்பின் காரணமாக தான் இந்த தேர்தல் நடக்கும். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையோட பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, இன்றியமையாதது. ஸோ அவங்களால ஒரே நேரத்தில் இந்த உடல் தகுதி தேர்வை நடத்த முடியாது. ஸோ எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான், அதாவது கவுண்டிங் வந்து மே 4, மே 10க்கு அப்புறம் இதற்கான நம்ம முக்கியமான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்த காலி பணியினோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 3644 காலி பணியிடங்கள். இந்த 3644 காலி பணியிடங்கள் ப்ளஸ் ஒரு 21 வேக்கண்ட் ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3700 கிட்டன்னு வச்சுக்கோங்க. இதோட காலி பணிகள் எண்ணிக்கை கூட வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இன்னும் வேணால் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸில் கூட வாய்ப்பு இருக்கே தவிர மேஜராக கூட வாய்ப்பு இல்லை, ஆனால் குறையாது. இதற்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 9/11/2025 அன்று நடைபெற்றது, நவம்பர் மாதம். இப்போ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப்க்கு வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 79லேருந்து 80, 81, 82, 83 அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மதிப்பெண் பெற்ற அனைத்து போட்டியாளரும் இந்த ஓவரால் ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த போட்டியாளர்கள் குறித்த அந்த உழைப்பு அப்படின்றது அபரிவிதமானது. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு படித்து ஃபிசிக்கலுக்கு ரெடியாகி டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி பல சூழ்நிலைகளில் கடந்து தான் இந்தளவு அவங்க இந்த கட்டத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு முன்னாடி மிகப்பெரிய பொறுமை, மிகப்பெரிய காலமும் அவசியம். எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் என்பது இப்போ புதுசாக வரக்கூடிய அந்த 1:5 ரேஷியோவில் வரக்கூடிய போட்டியாளர்களுக்கு உடல் தகுதி தேர்வுக்காக தங்களை தயார் செய்து கொள்ளும் விதமாக அந்த 35 நாளை பயன்படுத்திக்கங்க. பழைய போட்டியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் சிவி பண்ணி உடல் தகுதி தேர்வு வரைக்கும் போயிருப்பீங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச்சில் தான் இருக்கீங்க. அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப வந்து அதிகமான மதிப்பெண் வாங்கி உடல் தகுதி தேர்வுக்கு ரெடி ஆகி இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா
எல்லாருக்குமே அந்த 80லேருந்தே பயம் இருக்கும். 81 மதிப்பெண், 82 மதிப்பெண், 83 மதிப்பெண் அப்படின்னு. நமக்கு வருமா வராதா அப்படின்னு. எவ்வித பயமோ பதட்டமோ அடைய வேணாம். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உடல் தகுதி தேர்வு முடிச்சுட்டு கண்டிப்பாக போஸ்டிங்ஸ் அடுத்து வரக்கூடிய அரசுகள் இன்க்ரீஸ் பண்ண 100% வாய்ப்பு இருக்குது. நான் மீண்டும் சொல்கிறோம், ஒரு 50 அல்லது 80 காலி பணியிடங்கள் கூட வாய்ப்பு இருக்க தவிர குறைய வாய்ப்பு இல்லை. ஒரு 80 அல்லது 100 கூடுனா கூட இந்த பார்டரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகபட்ச சான்ஸ் கிடைக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வழக்குகள் அனைத்தும் முடித்து வைக்கப்பட்டு விரைவில் வந்து இதற்கான ரிசல்ட் வெளியிடுவாங்க. நான் தெளிவாக சொல்லிடுறேன். கிரேடு 2 கான்ஸ்டபிளுக்கான அந்த புதிய தேர்வாளர் பட்டியல் விட 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த உடல் தகுதி தேர்வு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மே 10க்கு அப்புறம் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா மே 4 வந்து கவுண்டிங். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு சைட் பை சைடு நடக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 80 அல்லது 81 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்திருந்தாலே எந்த கம்யூனலாக இருந்தாலும் இந்தவரோட 2ஆம் நிலை காவலர் பணிக்கு 100% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எவ்வித பயமோ பதட்டமோ அடைய வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா காலம் வந்து எதையுமே ரொம்ப நேர்த்தியாகவும் தேவை அறிந்து தான் கொடுக்கும். இப்போ இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் முடிஞ்சு எழுத முடித்த பின்னாடி ஃபைனல் ஆன்சருக்கு வந்த பின்னாடி நான் முதைய இந்த கொஸ்டின்ஸ்க்கு தான் வரும்னு நினச்சேன், ஆனால் மாற்றி போட்டுட்டேன், அந்த மாதிரி ஏகப்பட்ட மாணவர்கள் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வேலை அப்படின்றது எங்கே உறுதி செய்யப்படுது அப்படின்னா 100% உடல் தகுதி தேர்வில் தான் உறுதி செய்யப்படுது. நான் மீண்டும் அந்த கருத்தை தான் பதிவு செய்கிறோம். இப்போ புதுசாக அந்த போட்டியாளர்கள் வர போகிறாங்க, கிரேஸ் மார்க்கு கொடுத்து அடுத்து ஒரு பேஜ் வந்து உள்ளே வர போகிறாங்க. அவங்களுக்கு உடல் தகுதி தேர்வுன்றது நடக்க போகுது. அவங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ரிட்டனில் எவ்வளோ மார்க்கு கம்மியாக எடுத்தாலும் ஃபிசிக்கலை விட்டுறாதீங்க. ஃபிசிக்கலாக டபுள் ஸ்டார் எல்லாத்துலேயும் வாங்க பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட காலம் கிடக்கு, டைம் கிடக்கு. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப குழப்பமாகவும் ரொம்ப பதட்டமாகவும் தான் இருப்பாங்க. ரெண்டாவது வந்து அஜாக்கிரதையாக இருப்பாங்க. நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி நீங்கள் ஃபிசிக்கலை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெற்றி வாய்ப்புன்றது உங்களுக்கு உருவாயிரும். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, போன உடல் தகுதி தேர்வில் பல மாணவர்கள் சரியாக பண்ணலாம் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுபடியும் வழங்கப்படும் போது நீங்கள் அதை நேர்த்தியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் ரிட்டனில் 1 மார்க்கு 2 மார்க்கு அல்லது 5 மார்க் கூட கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இங்கே அதை டேலி பண்ண வாய்ப்பு இருக்குது. ரோப்லேயோ லாங் ஜம்ப்லேயோ ரன்னிங்லேயோ கண்டிப்பாக. இந்த புதிய போட்டியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு உடல்தகுதி தேர்வுக்கு வரும்போது தங்களுடைய கல்வி சான்றிதழ்களை ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, 10th, நீங்கள் 12th படிச்சிருந்தீங்கன்னா 12th, டிகிரி படிச்சிங்கன்னா டிகிரியோட சர்டிஃபிகேட்டு, தமிழ் வெளியில் 20% படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ். இப்போ 2ஆம் நிலை காவலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிலையும் பிஎஸ்டிஎம் 20% ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ரிசர்வேஷன் வச்சுருந்து 80, 82க்கு மேலே எடுத்திருந்தீங்கனாலே எந்த கம்யூனலாக இருந்தாலும் பயமே வேணாம், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம நினைக்கலாம் இல்லை நமக்கு கிடைக்காது ஏன்னா நம்மளோட எல்லோரும் அதிக மார்க் அப்படின்னு. இந்த முறை பல போட்டியாளர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் தகுதி தேர்வுக்கு டபுள் ஸ்டார் நிறையா மாணவர்கள் வாங்கலை அப்படின்னு நம்மகிட்ட கருத்து தெரிவித்திருந்தாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்பான அடுத்தடுத்த காணொளிகள் நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நன்றி.